சபரிக்கு ஒரு ப்ரமோ போட்டிருக்காங்க. நான் அதை பார்க்காம கொஞ்சம் ஆர்வ கோளாறுல நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன். இப்போ சபரியோட அம்மா அப்பா வந்தாச்சு. சபரிக்கு கொடுத்த டாஸ்க் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பின்னாடி ஒரு பாக்ஸை கட்டி போட்டுட்டு அந்த பாக்ஸ்குள்ளே நிறைய பால்ஸ் போட்டு ஒரு ஹோல் போட்டிருந்தாங்க. சபரி குதிச்சு குட்டிக்கரண் அடித்து அந்த பால் எல்லாத்தையும் கீழே விழ வைக்கணும். வச்சுட்டு வெளியில் வந்தார். அவங்க அம்மா கொஞ்சம் நேரம் அழுதாங்க. அப்புறமா சமாதானப்படுத்தினார் சபரி. அதுக்கப்புறம் வந்துட்டு பாரு சைடில் இந்த அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் பையன்கிட்ட என்னெல்லாமோ சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டாங்க. நேராக கமருதனை தான் பிடிச்சாங்க. கமருதனை பிடிச்சி அம்மா இருக்கேன்ப்பா, உனக்கு அம்மா இல்லைன்னு வருத்தப்படாதப்பா, நான் நல்ல பொண்ணாக பார்க்குறேன்ப்பா, அப்போ நான் உனக்கு பொண்ணு நல்ல பொண்ணாக பார்க்குறேன்ல, உனக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறேன்ப்பான்னு சொன்னாங்க. உடனே அம்மா கொஞ்சம் நல்ல பொண்ணாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் சொன்னார். பின்னாடி இருந்து பாரு வந்து அடித்தாங்க. அதுக்கப்புறமா கூட யார் வந்திருக்காங்கன்னா சபரியோட அக்கா செல்வியும் அவங்க பையன் தன்வந்தும் வந்திருக்காங்க. அப்புறம் இந்த எல்லா வீடெல்லாம் சுற்றி காமிக்கிறாரு சபரி, அவங்க அக்கா பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டு. அப்போ அப்பா நல்லா இருக்காங்களான்லாம் கேட்குறாங்க. சபரிக்கு ஒரு மூத்த அக்கா திவ்யான்னு யாரோ இருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கு ஷோ பார்த்து ப்ரெஷரே வந்துடுச்சான். ரொம்ப டென்ஷன் ஆகி பாவம் சபரியை ரொம்ப ஃபேக்குன்னு சொல்லி அவங்க ஃபேமிலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் அவங்க அது எதையுமே மனசில் வச்சுக்காம எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க பாரு வந்துட்டு விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க, என்னடா என்னை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னோடனே, உன்னை பற்றி உள்ளதை சொன்னாலே பொல்லாததாக தாண்டி இருக்கும், இதில் எதுக்கு நான் இல்லாததெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் டீஸ் பண்ணிட்டு இருந்தார். அங்கே போய் உள்ளே போய் எல்லாம் காமிச்சிட்டு வந்தோடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, உடனே வெளியில் வந்தோடனே சபரிக்கு கல்யாணம் தான், நாங்கள் காலையில் ஒரு 6 மணிக்கு டிவி ஆன் பண்ணோன்னா நைட்டு ஒரு 1 மணி வரைக்கும் லைவ் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை பார்த்தீங்களா இதை பார்த்தீங்களான்னு ஒருத்தராக கேட்குறாங்க. எல்லாமே பார்த்தோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒருத்தருக்கா ரிவ்யூ கொடுக்குறாங்க. உப்பு கருவாடு பாட்டுக்கு சூப்பராக ஆடினீங்க அரோரா, நாங்கள் ரிப்பீட் மோடில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. அரோரா நல்லா பேசுகிறா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் காதல் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு வினோதனா கேட்டார். உடனே பாக்யா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரியோட அக்கா சொன்னாங்க. அப்புறம் திவ்யாவை வந்து சூப்பர்னு சொன்னாங்க. அமித்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நினச்சோம், பார்த்தா நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி இருக்கீங்க அப்படின்னாங்க. அப்புறம் எல்லாரும் சமைச்சதெல்லாம் அவங்க அம்மா சொன்னாங்க. அப்போ சபரி கேட்டார், நீ அப்போ அங்கே போய் ஃபுல்லாக சமையல் குறிப்பு தான் எடுத்துகிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு இது பீட்ரூட் அல்வா, அப்புறம் திவ்யா சமைச்சது, அப்புறம் சாண்ட்ரா பண்ணது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சாண்ட்ரா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, வெளியே போயிட்டு கப்பு ஜெயிச்சுட்டு போய் உங்கள் குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்வை பார்த்துட்டு, நீ செம்ம போல்டுமா, எவ்வளோ விழுந்தாலும் எந்திரிச்சிடுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வினோதனாவை பார்த்துட்டு உங்கள் பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. கமருதனை பார்த்துட்டு, கமருதன் என்றைக்குமே எங்களுக்கு குமரன் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மாவும் சபரியோட அம்மாவும் லக்ஷ்மி பிரியான்னு ஒரு ஆக்ட்ரஸ் உண்டல்ல, மகாநதி சீரியல் ஹீரோயின், அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குது. அதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா, இவனுக்கு முடியா இது என்னதுமா விக் வச்சுருக்கீங்களான்னு, இல்லை சின்ன வயசுலேருந்து அவனுக்கு முடி ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. அப்புறமா பாரு சொல்லிட்டு இருக்காங்க, சபரியோட தாடியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்மா அப்படின்னு காமெடியாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. அதுக்கப்புறமா நீ முதல் 2 வாரத்தில் எப்படி விளையாண்டப்பா அதே மாதிரி விளையாடு, எதை பற்றியும் கவலைப்படாத, தட்டி கேளு, ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா தட்டி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எல்லாருமே நல்லா விளையாடுங்க, யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க வின் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சபரியோட குணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது அவங்க அம்மாவை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.